வணக்கம். ஹோ போனோ போனோ பற்றி தொடர்ந்து வீடியோ பதிவிட்டு வரும் ரங்கநாதன் பேசுகிறேன். குறிப்பாக இந்த வீடியோ நான் பேசுகிறது ஹோ போனோ போனோ பற்றி அல்ல. ஆனால் ஹோ போனோ போனோ தொடர்பாக என்னிடம் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கான சில குறிப்புகளாகத்தான் இந்த வீடியோவை நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக எனக்கு எப்படி ஃபோன் கால்ஸ் வரும்னு சொன்னால், ஃபோன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நம்பர் வரும், தெரியாத நம்பர். ஃபோன் எடுப்போம். எடுத்ததுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் வீடியோ பார்த்தேன், இந்த ஹோ போனோ போனோ அது போதுமா, இப்படி பேசுவாங்க. அதாவது யார், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறாங்க, என்ன பேர், அவங்களுக்கு என்ன வேணும், அது இப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு வணக்கம் ரங்கநாதன் சொன்ன உடனேயே உங்கள் வீடியோ பார்த்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. இப்படி பொத்தாம்பதுவாக சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன புரியும்? புரியவே புரியாது. அவங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு மனசில் ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் வந்த உடனே ஒரு உந்துதலில் டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறாங்க. அண்ட் இம்பல்சிவாக கால் பண்ணுறாங்க. அப்படி இம்பல்சிவாக கால் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மேட்ரு அவங்க மனசுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது அல்லவா. இந்த ஃபோன் கால் வருகின்ற பொழுது நான் ஏதாவது வேலையில் இருப்பேன், இல்லை தூங்கிட்டு இருப்பேன், யார்கிட்டயா பேசிகிட்டு இருப்பேன், ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன், என்னுடைய உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒரு ஃபோன் வருதுன்னு எடுத்து பார்க்குறோம். பார்த்ததுமே ஒரு அறிமுகப்படுத்திக்கலாம்ல, என் பேர் இது, இந்த ஊர்லேயே நான் கூப்பிட்றேன், உங்களுடைய வீடியோ சமீபத்தில் பார்த்தேன், இந்த வீடியோவை பார்த்தேன், ஹோ போனோ போனோ இந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி, அல்லது ஹோ போனோ போல இந்த 3 தவறு செய்யாதீர்கள், இப்படி ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த தலைப்பில் இருந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன், இப்போ பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நான் அவங்க பதில் சொல்ல முடியும். இல்லைங்க இப்போ நான் பேசக்கூடிய நிலையில் இல்லை, நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க, இல்லை 2 மணி கழிச்சு நானே கூப்பிட்றேன் என்று சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை. என்ன ஒரு கூகுள் நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஃபோன் பண்ணால் நான் ஃபோன் எடுக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய ஒரே பாயிண்ட்டே. அதுவும் காலையில் 6:15 மணிக்கு ஃபோன் வருது, 6:45 ஃபோன் வருது, 7:30 மணிக்கு ஃபோன் வருது, நைட்டு 10:30 ஃபோன் வருது. ஒரு முறை ஒருத்தர் 12:30 மணிக்கு கூப்பிட்றாரு. நானும் சரி நைட்டு திடீர்னு ஒரு கால் வருதே பார்த்துட்டு, வணக்கம் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னால், சார் இந்த ஹோ போனோ போனோ கிளாஸ் எடுப்பீங்களா, இது கேட்குற நேரமா, நைட்டு 12:30 மணிக்கு உறங்குகின்ற பொழுது. ஆக நானும் ஒரு மனிதன் என்கின்ற உணர்வோடு நீங்கள் பொறுப்போடு பேசினால் எனக்கும் பொறுப்போடு பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் என்ன ஒரு கூகுளாக நினச்சி எப்போ வேணால் கூப்பிடலாம், எப்படி வேணால் பேசலாம் நினச்சிங்கன்னா அது என்னால் முடியாது. நான் ஒரு சாதாரண மனிதன் தான். எனக்கு கொஞ்சம் ஹோ போனோ போனோ பற்றி தெரியும், அதனால் அதை நான் பகிர்ந்துட்டு வரேன் வீடியோவாக, அவ்வளோதானே தவிர மற்றபடி நானும் சராசரி வாழ்க்கை வாழுகின்றவன் தான். அன்றாட வாழ்க்கை பணிகளிலே பிணிகளிலே உழண்டு கொண்டிருப்பவன் தான். சங்கடங்களை சமாளித்து வாழ்க்கை உருட்டி கொண்டிருப்பவன் தான். மனதை ஆனதம் வைத்து கொண்டிருப்பவன். ஹோ போனோ பற்றி தெரியும், அவ்வளோதான் தவிர நான் ஒரு அசாதாரண மனிதன் அல்ல. உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஞானியும் அல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஹோ போனோ போனோ மட்டும் அந்த 4 வாக்கியங்கள் மட்டும். ஆகவே ஃபோனில் கூப்பிட்றவங்க தயவு செய்து காலையில் 10லேருந்து சாயந்தரம் ஒரு 6 அல்லது 7 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. 10 AM to 7 PM. அதுதான் கொஞ்சம் வெளி உலக போயிட்டு வர்றது பேசுகிறதுல இருக்கும். அதன் பிறகு காலையில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் பர்சனல் டைம் ஒன்று இருக்கு இல்லையா. ஈவினிங் 7 மணிக்கு மேலே எனக்கு ஒரு பர்சனல் டைம் ஒன்று இருக்கு இல்லையா. அந்த நேரத்தில் என்னுடைய வேலைகளை நான் கவனிக்கணும், சிந்திக்கணும், உட்காரணும் இல்லையா. பகல் பொழுதுமும் நடக்கின்ற பல்வேறு விஷயங்களுக்கான தாக்கம் இரவு இருக்கும் இல்லையா. அப்போது தயவு செய்து நீங்கள் அழைக்கும் பொழுது காலை 10 மணி முதல் மாலை 7 மணிக்குள் அழைக்க வேண்டும். அழைக்கின்றவர்கள் தயவு செய்து முதல்ல எந்த ஃபோன் எடுத்தாலுமே நான் வணக்கம் ரங்கநாதன் சொல்லுவேன். கேட்டதும் வணக்கம் சார், நான் இந்த ஊர்லேருந்து கூப்பிட்றேன், என்னுடைய பேர் இதுதான், இந்த ஊர்லேருந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹோ போனோ போனோ பற்றி உங்கள்கிட்ட பேசணும், இப்போ பேசலாமான்னு கேளுங்க. பேச முடியும்னா சொல்லுங்கள், ஃப்ரீயாக தான் இருக்க சொல்கிறேன். சொன்ன உடனே நான் இந்த வீடியோவை பார்த்தேன், எந்த வீடியோ நீங்கள் சொல்லணும், எந்த வீடியோ ஏன்னா எல்லாமே வீடியோ தான், ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கு ஒரு தலைப்பு இருக்குது, குறிப்பிட்ட சப்ஜெக்ட் டீல் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து அதன் தொடர்பாக என்னோட சந்தேகம் வருது என்று நீங்கள் கேட்டால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நான் ஹோ போனோ போனோ பற்றி மட்டும் வீடியோ போடலை, வேறு டாப்பிக்கில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்றீங்க எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா. பொதுவாக தமிழ் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், பழமொழி பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்கின்ற சைக்காலஜி பற்றின வீடியோ போட்டிருக்கேன், கதைகளை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பொது தலைப்பில் வீடியோ போட்டிருக்கேன், இப்படி விஜய் பஞ்சஸ்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்படி பல்வேறு தலைப்பில் வீடியோ போட்டதுனால பொதுவாக நான் வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னா எந்த வீடியோ நான் கேட்பேன். அந்த வீடியோ சொல்ல தெரியணும். உங்களுக்கு சொல்ல தெரியலனாக்கா அதனால் பயன் இல்லை. ஆகவே தயவு செய்து அழைக்கின்றவர்கள்
காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. ரெண்டாவது, உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசலாமான்னு கேட்டுட்டு அதன் பிறகு பேசுங்க. அப்போ தான் என்னாலையும் பதில் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். கூகுள் மட்டும்தான் கேள்வி கேட்காது. எப்போ வேணால் கேள்வி கேட்கலாம். அது நீங்கள் யாருன்னு கேட்காது, விடை தெரிந்தால் பதில் சொல்லும். ஆனால் நான் கூகுள் எல்லாம் மனுஷன். நான் மனிதனாக இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கென்று சில வரம்புகள் இருக்கின்றன. ஆகவே தயவு செய்து இதை புரிந்து கொண்டு கேட்கின்றவர்கள் பொருத்தமாக கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற வேண்டுகோளை இந்த வீடியோ முன்னால் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஹோபோனோபோனோ பற்றி நான் 14 வீடியோ போட்டிருக்கேன். இது 15வது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இது ஹோபோனோபோனோ பற்றி அல்ல. ஆனால் இது வரைக்கும் இந்த கேள்விகளை வைத்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். இந்த 14 வீடியோ அது என்னுடைய சேனலில் இருக்குது. NLP VRங்கிற என்னுடைய சேனல் இருக்குது. இதுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 14 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில் அந்த வீடியோக்களில் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவை நான் பதிவிட்டதே பல்வேறு கேள்விகள் வந்தபோது அந்த கேள்விக்கு பதிலாக தான் நான் வீடியோ போட்டிருக்கேனே தவிர தனியாக எதுவும் பிரத்யேகமாக போடலை. ஆனால் கேள்வி கேட்குறவங்க வழக்கம் போல் உப்புச்சப்பு இல்லாமல் ஒரே மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. 40 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன் வந்துடுமா, 40 லட்சம் கடனாளியாக இருக்கேன் கடன் கொடுத்துட முடியுமா, வியாதி உடனே போயிடுமா, ஹோப்போனோபோனோ சொல்கிறேன் பலன் இல்லை, ஹோப்போனோபோனோ இப்படி எப்படி செய்யணும், இந்த பிரச்சனைக்கு எப்படி செய்யணும், இப்படி அதே கேள்வி கேட்குறீங்க. அத்தனை கேள்விகளுக்கும் விடையாகத்தான் ஹோபோனோபோனோ பற்றி பல்வேறு தலைப்பில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பார்த்தால், இந்த 14 வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும். அதை தாண்டி சந்தேகம் இருந்தால் பதில் சொல்லலாமே தவிர, ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கின்றது என்பதை நான் இங்கே சற்றே உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் நேரம் முக்கியமானது. என்னுடைய நேரம் எங்களுக்கு முக்கியமானது, உங்கள் நேரம் உங்களுக்கு முக்கியமானது. எனவே என்னுடைய வீடியோவை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை முழுமையாக கவனமாக கேட்டு பார்த்து புரிந்து கொண்டால் ஹோபோனோபோனோ பற்றிய தெளிவும் கிடைக்கும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் நான் வேண்டுகோளாக இந்த வீடியோ மூலமாக வைக்கின்றேன். இதுவரை ஆதரவு கொடுத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் கூட உங்களுடைய சங்கடம் தீர வேண்டும் என்கின்ற இந்த ஆதங்கத்தில் ஃபோன் பண்ணுறீங்க, புரியுது. என்றாலும் பொருத்தமான கேள்விகளுக்குத்தான் பொருத்தமான பதில் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே புரிந்து கொண்டு தெளிவாக என்னிடம் ஃபோன் செய்தால் குறிப்பிட்டு 2-3 ஒரு கேள்விகளுக்கு தான் சுருக்கமாக சொல்ல முடியுமே தவிர நீண்ட உங்கள் பிரச்சனை புலம்பிட்டு இருந்தீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் பிரச்சனைக்கு நான் காரணம் அல்ல. அதை முழுவதும் கேட்பதற்கு எனக்கும் நேரம் கிடையாது, உங்களுக்கும் பொறுமை கிடையாது, எனக்கும் பொறுமை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் பிரச்சனை. ஹோபோனோபோ என்பது ஒரு வழிமுறை. அதுக்காக தீர்வை நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் வேணுமா வாங்க, அது கட்டணம் இருக்குது, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கு கவுன்சிலிங் சொல்கிறேன், அது வேறு. ஆனால் ஃபோன் பண்ணும்பொழுது இலவச சேவையாக நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. உங்கள் பிரச்சனை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம், அதை நான் தள்ளி கொண்டு போக வேண்டும் என்பதால் நீங்கள் ஆதரவு தருகின்ற நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் நீங்கி சிக்கல்களெல்லாம் நீங்கி நீங்கள் விரைவில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை வைக்கின்றேன். நீங்கள் பொருத்தமாக பொறுமையாக வீடியோக்களை கேட்டு புரிந்து கொண்டு ஹோபோனோபோனோ பயிற்சி செய்து வாழ்க்கையில் விரைவில் ஆனத்தை அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.